இதுக்கு தான் ஜீப்பில் கூட்டிட்டு போகிறேன்ட்டான் பார்த்தியா. நிற்குமா பிடிச்சின்னு பைக் பண்ண ஸ்லோ வச்சுருக்காரு. அப்புறம் போகணும். எவ்வளோக்கு வாங்கினது? 40 வரும் பை. 40 வருமா? ட்ராவல் பண்ணி பண்ணி வாங்கினது. ஃபோட்டோலாம் எடுக்கலாம்ப்பா. நீங்கள் நிற்கக்கூடாதுண்ணா. அப்படின்னா அப்போ பாஸ் பண்ணிடுமா? ஆமாங்க, வைல்ட் அனிமல்லாம் கிராஸ் ஆகும். காட்டு மாடு ஏன்னா ஃபைன் போட்டுருவானுங்க. தெரியுமா அவங்களுக்கு என்னம்மா? ஏன்னா நடுவில் வருவாங்க போலீஸ். ரேஞ்சர் வந்துகிட்டே இருப்பானுங்க. நான் ஒரு வாட்டி நின்று சம்மதம் கற்றுக்கத்தான் பைக்கில் போகும்போது. இதே வழிதான்ல. ஆமாம் பை. ரிட்டர்ன் போகும்போது அவன் டோக்கன் போட்டு போயிடணும். நான்ட அப்படியே போயிடலாம். எவ்வளோ சீக்கிரம்? 6 மணிக்குள்ள வந்தோன்றான். 6 மணிக்கு தான் நான் பொறுமையாக வந்துக்கலாம்ப்பா. இதுக்கு தான் ஜீப்புக்கு நம்ம அவ்வளோ காசு கட்டியிருக்கணும். இதுக்கு தான் என்ட்ரி 500 இருப்பான் போல. அது என்ட்ரி போட்டு ஃப்ரீ இது. 500 நம்ம கிட்ட 500 என்ட்ரி போட்டாங்கன்றான்ல. அவன் தானே போய் பேசுவான். நம்மளுக்கு தெரியாது. அவன் போய் பேசி நம்பர் கொடுத்துட்டு வந்துடுவான். நம்மள 500 நான் பார்த்துக்குறேங்க என்ட்ரி உள்ளே போகிறதுக்கு 500 போயிட்டானா. ஒரு வாட்டி இப்போ அனுபவப்பட்டால் தான் நம்மளுக்கும் இல்லை. நான் நினச்சேன் அவ்வளோ கம்மியாக கேட்டால் போயிடுவான்னு நினச்சேன். நான் கூட காசு ஏதோ 100-200 கேட்பான்னு நினச்சேன். நான் இவனாண்ட நான் எதுவும் கேட்கல. அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ப்பா. அதான் பார்த்துன்னுக்குறோம். 30 km ஸ்பீட் தான் போட்டுக்கிறான்டா அதில். ஐயா ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்பீடாக போகணும் சார், அது ஒரு கேஸ் போட்டுருவானுங்க. வாங்க அது எப்படியும் 30 மேலே தான் போகுது. 40 தானே போகுது. பொறுமையாக போ பாய். இது அனிமலை தான் பார்க்கலாம். பொறுமையாக தான் போகிறேன். அனிமல் மான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேர் அந்த வில்லேஜுக்குள்ளே போகிறனாலே நம்ம என்ட்ரி தான் போட்டு போகணும். ஜாலி இருக்கு. இதான் நிற்கக்கூடாது மெயினாக. நாட் என்டர் இன்சைட் கிராஸ்லேண்ட். அதுக்குள்ளே என்டர் ஆகாதீங்க. புல்லு தரையில் பாருங்கன்றான். போனால் முடிஞ்சு போச்சு சொல்லி. கண்டிப்பாக இருக்கும் விலங்குங்க அதில். கேம்பா சைடு கண்ணாடி கேமரா எட்டி பார்க்குற இடம் தான் அடிக்குது. நிற்கக்கூடாதுல எங்கேயுமே. அதுக்கெல்லாம் இல்லைண்ணா. இவர் கேட்குறாரு பாய். சைடுக்கு வைப்பர் இல்லைண்ணா. கண்ணாடி இறக்கிட்டு ஒரு வாட்டி மூடு. அப்படியா? வைப் ஆகணும் நினைக்கிறேன். லைட்டை தான் தூர போடுது. தொந்துக்கோ அந்த துணி இல்லை கூட நான் துவைக்கிறேன். இந்த அழுக்கு துவச்சி வச்சு அழுக்காய் போகுது ரொம்ப. இந்த மேட் எவ்வளோயா? இதுமாரி வாங்கி ஒன்று வச்சுன்னா. இது கடையில் இருக்குதா? அது இப்போ எல்லாமே மேலே இருக்குது. கரெக்டாக இருக்கு. எனக்கு கீழே விழாமல் இருக்கும். யானை புனியும் போட்டு இதான் நான் இது டைனோசர் வந்து போய் இங்கெல்லாம் டைனோசர் இருக்கும். பார்த்துனேவான்னு சொல்கிறோம். உங்கள் லட்சங்க கிடைக்கலங்க டைனோசர். நீங்கள் அவன் தான் சொன்னானே அந்த ஜீப்காரன். மாடு விடுவாங்க. காட்டு மாடு வரும். நல்லா காட்டு மாடு அது நம்ம ஏன் ஊட்டி போனால் நிறையா இருக்கும். ரோட்லேயே கொடைக்கானல் ஒரு வாட்டி பார்த்தேன். சும்மா மேய்ஞ்சினுக்கு ரோட்டில். ஆனால் போகாதன்னாங்க. நாங்கள் வண்டி எதுவும் போயிட்டோம். நம்மளுக்கு எது பண்ணாதானோ அதான் பண்ண தோணும். வேற என்ன சொல்லி அனுப்பிச்சானா ரூல்ஸ் நம்மள்கிட்ட? அவ்வளோதான் பை. ஒன்றும் இல்லை. ஸ்பீடு போகக்கூடாது. நானா 30 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போனா போய் திரும்பி வரணுன்றான். அப்போ 6 மணி வரைக்கும் என்ன பண்ண போறோம் இங்க?
உள்ள கிராமம் இருக்குல்ல, காரை விட்டு இறங்கக்கூடாதுன்றாம்பா. 30 km ஆமா கார் விட்டு இறங்கக்கூடாது. லாஸ்ட்ல இறங்கலாமாண்ணா? காசுல வில்லேஜ் இருக்கு. இந்த நடுவில் நிற்க கூடாது. நம்ம வீடியோ எடுத்துருக்கான் பார்த்தியா, இதுமாதிரி வீடு எடுக்கக்கூடாது, வீடியோலாம் எடுக்கக்கூடாது. நானுங்க எவனா பார்த்தா பிடி வண்டியை நிறுத்தக்கூடாது, அதுதான் ஒரே கண்டிஷன் போட்டாங்க. ஓகே பாட்டு எப்படி பாய்? வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும் அதில். ஆகும், இது ஆகும். பாரு கொம்போனுக்கு கட் பண்ணிக்கிறாங்க, கீழே ஊற்றிக்கிறாங்க. மெயின்டைன் தான் ஒர்க்கு கம்மி, ஸ்மார்ட் ஒர்க்கு. அது எதார்த்தம் போடல, அது அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. சாஞ்சிச்சு அப்படியே கட் பண்ணி விட்டான். அந்த கட்டையை எனக்கு நான் இது கூட ஏலம் விடுவாங்க. நான் இதெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு கவர்மெண்ட் ஏலம் விடுவான். இதெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு கீழே வந்து மட்டும் எடுக்குதுன்னு ஒரு ஏலம் விடுவானுங்க. மியூசிக் வைக்காதீங்க, விலங்கு பயந்துடும் போட்டு வச்சுக்கிறானுங்க. போடுறானா? நம்ம மைல்டில் தானே கேட்குறோம். பெட்ரோல் பார்த்துக்கா. ஜீப் கார் எவ்வளோ ஸ்பீடு போவாங்க? ஓரளவு போவான். அது போகும், அவன் போவான். அது கண்ட்ரோல் இருக்குண்ணா. ரெகுலரா ஓட்டுறவங்களுக்கு வழி தெரியும். ஆமா, ஒன்று ஜீப் நல்லா பேலன்ஸ் ஆகும். ஹீல்ஸுக்காக வீல்லாம் பார்த்தீங்களா, அது எப்படி இது செம்ம கிரிப்பியாக இருக்கும். நாங்கள் வாகமனில் போகும்போது ஒரு ஜீப் ரைடு போனோம், தூக்கி போடுது. அப்போ எந்த அளவுக்கு போய் ஏற்றி இறக்கியிருப்பாங்க. வீடியோ இருக்குது, காட்டுறேன் ஃபோனில். எப்பவுமே டெலிட்லாம் பண்ண மாட்டேன், எப்பவுமே இருக்கும். 500 GB ஃபுல்லாக தான் இருக்குது. அப்போ மட்டும் காப்பி பண்ணுறேன். அப்புறமா தேவையில்லாத வீடியோலாம் டெலிட் பண்ணுறேன். ஸ்பீட் பிரேக் போடுறானுங்க இந்த இடத்துல. வாழை மரம் வேற ஸ்பீட் பிரேக் ஏன் போட்டானுங்க இந்த இடத்துல? மேடாக இருக்குல்ல, ஃபாஸ்ட்டாக வந்து இங்கே வச்சு போகிறானுங்களா, அந்த பக்கமும் நிறைய மரங்கள் வந்து போயிது இல்லை. வெட்டி வெட்டி இங்கே விட்டுறானுங்க மரத்தை. காற்று அவ்வளோதான்டா. அதுக்கு டெண்டர்டா சொன்ன மாதிரி இவங்களாம் எடுத்து போனானுங்க. ஆமா, இவன் எங்கே போய் போடுவான்? டெண்டர் தான். பாலிவுட்லாம் இருக்குல்ல, பாலிவுட் பாய், இந்த எலிஃபண்ட் பாலிவுட்டு அவங்களாம் வந்து எடுத்துன்னு போயிடுவானுங்க. எடுத்துன்னு போயிட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ப்ளேவுட்லாம் பேப்பருக்கு யூஸ் ஆகுது. பேப்பர் கம்பெனி காரணம் பத்தியா? போலீஸா? ஃபாரஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இன்னும் இதுக்கு மேலே போகாதுங்க. ஜீப் தாங்க போனோம். ஜீப்பு ரூம் எடுத்துருக்கீங்களா? வச்சுட்டீங்க? இல்லை, சும்மா நான் வந்து போய்டுவோம், நான் ரிட்டர்ன் போய்டுவோம். அப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு நிமிஷம் சொல்கிறது போல அதாவது இங்கேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு நல்லா இருக்கு. மற்றோட ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். நம்ம ஜீப் எடுத்தால் தான் இதுங்க முடியும். ரோடு வந்துட்டு கார் போகும், ஆனால் நம்ம போவோம். தெரியும் போகுது சொன்னாங்க. ரோடு மொத்தம் இதாக இருக்குது. நீங்கள் எதாவது இவ்வளோ ஜீப் சவாரினே எவ்வளோ அது? நம்ம தான் 2500 வச்சுருந்து இப்போ வந்துட்டு நம்ம 2000 ரூபாய்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நைட் சஃபாரிக்கு அவ்வளோவா? ஃபுல் ரோட் சஃபாரி நம்ம ஃபுல் கவர் வந்து 2500 செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதனால நம்ம 2 ரூபாய் ரொம்ப போல் லைட்டாக பார்த்துட்டு வந்துட்டு போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் தான். ஏதாவது நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஜீப்பில் வந்து நல்லா ஸ்போர்ட் இருக்குது. அதாவது அந்த ஸ்ட்ராபெரி இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பிறகு நல்ல ஒரு 9000 ஹைட்டில் வியூ பாயிண்ட் இருக்குது. வியூ பாயிண்ட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு பைசா வந்துட்டு நீங்கள் ரோடை பார்த்துட்டு நீங்கள் பைசா இருந்தால் போதும். எதாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ட்ரிப்பாக இதாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு இங்கே பார்க்கிங் இதெல்லாம் இருக்குது. இல்லை பார்க்குறேண்ணா, போயிட்டு வந்துட்டு நீங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் ரோடும் பார்க்க சொல்ல உங்களுக்கே தெரியும், நம்ம பொய் சொல்லி கூப்பிட்டு போகிறதில்ல. புரியுதுண்ணா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இதனால் உங்களுக்கு பார்க்க சொல்லி இது தெரியும். நீங்கள் வந்து பார்த்துட்டு பைசா வந்தால் போகும். வாங்க எதனாச்சும் இது பண்ணி. இல்லை நாங்கள் கொஞ்சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் அப்படியே பைக் இல்லை கார்லேயே சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். நாங்கள் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் கார் போவோம். அது வரைக்கும் தான் போவோம், அதில் ரிட்டர்ன் போகிற மாதிரி டவுன். அது நீங்கள் எதாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் வாங்க எதனாச்சும் குறைச்சி நம்ம இது பண்ணி தரலாம். நல்ல சவாரியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பிடிக்கும்.
இல்லை பார்க்குறேன் நான் அப்புறமா நான் இன்னொரு வாட்டி வரேன். ஏன்னா இங்கிருந்து 2 கிலோமீட்டர் ஜஸ்ட் இதே மாதிரி ரோடு. இல்லை அவ்வளோதான், நம்ம ரொம்ப போகிறதுக்கு வரல நாங்கள். அதாவது நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா? வரேன், இல்லை போய் பார்த்துட்டு வரேன் இருங்க. நான் வாங்க, நமக்கு ரிட்டர்ன் வந்தாலும் பார்க்கலாம் இருங்க. 1500 நம்ம செஞ்சு. சரிண்ணா, நான் வரேன், ரிட்டர்ன் வரும்போது பார்க்குறாரு. ஓகே ஓகேண்ணா. நீ என்ன சொல்லலாம், எதுவுமே ஐடியா இல்லைன்னு புரியுதா? நான் சொல்லணும்னா இப்போ அவ்வளோ தூரம் பேச விட்டு இல்லை, நான் அவன் கேட்கறத பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவன் அவ்வளோ தூரம் பேச விட்டு எப்படி பேசணும்னு தெரியலண்ணா எனக்கு. நீ பேச இது இது ரூமா இது ரெசார்ட். அதுக்கு ஜீப்பில் தான் போகணும் பொழுது. அதுக்கு மேலே ஒரு ரெசார்ட் வச்சுக்கிறானுங்க. நீ ஒரு 1500 ரூபாய்க்கு வந்துக்கிறான் இல்ல? 1000 ரூபாய் கூட பேசலாம்ண்ணா. ஏன்னா நம்ம அங்கேருந்து உள்ளே வந்துட்டோம்ல. அவன் குறைச்சி பாய், பண்ணுறான். இந்த பெட்ரோல் கூட கம்மி பண்ணி இதில் போயிட்டு வந்துருக்கலாம் 1000 ரூபாய்க்கு. இரு, நம்ம சொகுசா பார்த்துட்டு இதில் ரோடு நல்லா இருக்குது இல்லை, அங்கே இன்னும் கம்மியாக இருக்கும் நினைக்கிறேன் அங்கேருந்து. புரியுதா? கிட்டிக்கா அங்க எவனா இருப்பான். சரி ஓகே. அங்கே அங்கே கண்டிப்பாக இருப்பானுங்க. அங்கே ஏன்னா அதுக்கு மேலே வண்டி போவாது. அவங்க எவனா அங்கே வச்சிருப்பான், வண்டி போகாது. அங்கே 500 ரூபாய்க்கு வாங்கணும்னு கூடுவான். அப்போ போயிடலாம் வா. இதெல்லாம் ஜீப்புங்க ஏறுற இடம் பொழுதுல. வண்டியெல்லாம் ரிவர்ஸ்ல போட்டு ஏத்தனா கூட ஏறாது. பெல்ட் நம்மளது, பெல்ட் கர கர கரன்னு சவுண்ட் வந்துடும். இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது சிஎன்ஜியா சவுண்டு ஸ்டார்ட் பண்ணும்போதா ஸ்கின் சவுண்ட் வந்தது. இப்போவா? நம்மள இதில் வந்தது. இதில் தான் ஏன் வந்தது.